சிறகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு மீனவ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலையும் தேடிட்டு போறாங்க. கடைசியில சிந்தாமணி மேலதான் டவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா சிந்தாமணியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க ஆல்ரெடி சிந்தாமணி இருந்துட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ரேகா இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், இதுல பணம் இருக்கு, இதுல எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ, ஆனா எனக்கு என் பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி இருந்துட்டு அவங்க ஆளுங்க கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ரேகாவை தேடிட்டு கிளம்புற போது கரெக்டாக முத்து நிற்கிறாங்க. அக்கா அக்கா அந்த முத்து வந்திருக்காங்க்கா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. சிந்தாமணியும் அவன் எதுக்காக எங்கே வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கவும், எங்கடா வச்சுருக்காங்க என் மீனாவை காணோம், சிந்தாமணி நீ எங்கே வச்சுருந்தாலே சரி என் மீனாவை எங்கிட்ட கொடுத்துரு, இல்லாட்டி நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன் பொண்டாட்டி எங்கேயோ போயிருக்கானா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ஆனால் நீயும் பொண்டாட்டியும் சேர்ந்து தானே என் பொண்ணு ரேகாவை எங்கிட்ட இருந்து கூட்டிகிட்டு போயிருக்கீங்க, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே வீட்டில் உங்கள் பொண்ணு இருந்திருந்தா இந்நேரம் தப்பான ஒரு முடிவை தான் எடுத்திருப்பா, ஆனால் அவளை நான் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ தான் தேவையில்லாமல் என் பொண்டாட்டி மீனவை கடத்தி வச்சிருக்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நான் எதுக்காக உன் பொண்டாட்டி மீனவை கடத்த போகிறேன், அவள் எங்கேயாவது ஒன்று போய் எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு இருப்பா, ஆனால் பழியை தூக்கி நீ என் மேலே போடுறியா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என் பொண்டாட்டி மீனை மட்டும் எனக்கு திரும்ப கிடைக்கலன்னா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. என்ன சிங்கமணி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் எதுவும் பண்ணலைங்க அப்படின்ற மாதிரி நம்ம சிந்தாமணி சொல்லிடுறாங்க. என்னமாங்க உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, சத்தியமாக சொல்கிறேன் நான் எதுவுமே பண்ணலைங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா முத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நைட் ஆகிடுச்சு வேறு, சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு கேட்டால் ஓப்பன் பண்ணி பார்த்தா மீனாவோட வண்டி இருக்குது. மீனாவோட வண்டியை பார்த்தோன்னே முத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அதுக்கு அடுத்து தான் நேராக வண்டிக்கிட்ட போகிறாரு. அப்பா மீனை வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கொஞ்சம் பொறுமையிற, நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே நீயே மீனா வந்திருக்கடா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் விஜயா நான் தான் சொல்லலை உன் பொண்ணாட்டி ஊரை சுற்றிட்டு மெதுவாக தான் வருவான், நீ தான் தேவையில்லாமல் பயந்துட்டுருக்கேன்னு. ஆமாம், நீங்கள் இந்த வீட்டோட மாமியார், என் பொண்டாட்டியை நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம், திட்டுறதுக்காக மட்டும்தான் அவள் இந்த வீட்டில் இருக்கா, ஆனால் நான் ஒன்றும் அப்படி கிடையாதுல்ல, அவள் என் பொண்டாட்டியுமா, அவள் எங்கே போகிற என்ன பண்ணுற, அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நான் தாம்மா பயந்துட்டுருக்கிறேன், நீங்களாம் கூலாக தான் இருக்கீங்க, அவங்களுக்கு சமைச்சு போகிறதுக்கு மட்டும்தான் தேவைப்படுறா, ஆனால் எனக்கு மீனா ஒன்றும் அப்படி கிடையாதுமா அப்படின்ற மாதிரியும் முத்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது மீனா நிற்கிறாங்க. கோவத்தில் முத்து இருந்துட்டு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அறிவு இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பியா, எங்கடி போன அவனை தேடி நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கண்டி ரோடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. எங்க பாரு முத்து, நீ ஏற்கனவே சாப்பிடாம வந்திருக்க, காலையிலேருந்து சரியா நீ சாப்பிடவே இல்லை, மீனாவும் சாப்பிட்டுச்சா இல்லையான்னு கூட தெரியல, முதல்ல 2 பேரும் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையும் உட்காந்து பேசுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக சரின்னு சொல்லிட்டு நம்ம முத்து போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறாரு. மீனாவும் போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. என்ன எங்கடி போன நீ, நான் இந்த வீட்டில் சாப்பிட்டியானே கேட்கறது கூட எங்கள் அப்பாவை தவிர யாருமே இல்லடி, ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நான் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் சரி எனக்காக அவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருப்பேன், நீ இல்லைன்னா நான் என்ன ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அம்மாவை பார்வதி ஆண்டி வீட்டில் விட்டுட்டு வரதுக்காக தான் போனேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அக்காவோட பொண்ணு பிரசவ வலியால் துடிச்சிட்டு இருந்தது, யாருமே இல்லைங்க, அதனால தான் அந்த அக்காவை அவங்களுடைய பொண்ணு ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போய் அட்மிட் பண்ணுங்க, அவங்க என்னடனா சீரியஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க, உங்களுக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் என் ஃபோனில் சார்ஜர் வேறு இல்லைங்க, டாக்டர் வேறு எல்லாரையும் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க, எனக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க, அதனால தாங்க மறந்துட்டேன், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் தேவையில்லாமல் பயப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் இருக்கிற போது எனக்கு என்னங்க ஆக போகுது, சரி இப்போ லக்ஷ்மி அக்காவோட பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நல்லா இருக்காங்க, இப்போ தாயும் செய்யும் ரொம்பவே நல்லா இருக்காங்க, குழந்தைக்கு என்னோட பேரை தான் அக்கா வைக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. நல்ல விஷயம் தானே வீணா, அது ஏன் இவ்வளோ வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்க, பிறந்ததுலேருந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்க, ஆனால் என்னோட பேரை அவங்க பொண்ணு பேத்திக்க வைக்கிறேன்னாங்க பற்றியா, அதுதாங்க ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, என்ன மாதிரியும் அந்த பிள்ளையும் கஷ்டப்படுமோன்னு பயமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. உன் பேர் ரொம்ப அழகான பேர், அதே மாதிரி நீ மேலே வளர்ந்துட்டு இருக்கிற மாதிரி அந்த குழந்தையும் அதுக்கு அடுத்ததாக என்னென்ன வளரணுமோ அது எல்லாமே வளரும், நீ எதுக்காகவும் கவலைப்படாத
அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவை தேடி அசோசியேஷன்லேருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. நாங்கள் அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கோம். உங்களை எங்கள் அசோசியேஷனில் ஒரு மெம்பராக நான் உங்களை டார்கெட் பண்ணுறேன். நீங்கள் வண்டியை நல்லபடியாக ஓட்டுறீங்கன்னு தெரியும். டூரிஸ்ட் எல்லாம் போகிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் நீங்கள் தான் இருக்கணும். அதே மாதிரி அங்கே ஒரு எலெக்ஷனும் நடக்கும். அந்த எலெக்ஷனில் நீங்களும் ஒரு பங்கேற்கணும். ஏதாவது ஒரு தலைவராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் தகுதியானால நான் கிடையாதுங்க. மெம்பராக இருக்க சொல்கிறீங்களா? இருந்து என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் நான் பண்ணுறேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைங்க, நீங்கள் நிறைய பேருக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறீங்க நான் கேள்விப்பட்டேன். ஆனால் பெட்ரோலுக்கு மட்டும் சில பேர்கிட்ட வாங்கிப்பேங்க. ஏன்னா பெட்ரோலுக்கு மட்டும் கொடுத்தா கூட நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக போயிடுங்க. எங்களுக்கு எல்லாமே புரியுது. ஆனால் நீங்கள் ரொம்ப சிறந்த ஆளுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் விருதும் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. முத்து வந்துட்டு மீனாவையும் விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே. ஆனால் என்னை நேர் வழியில் போங்க, நல்லதே நினைன்னு சொல்கிறது எல்லாமே என்னுடைய அப்பா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு அண்ணாமலையும் பெருமைப்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா கிட்டேயும் முத்துவை பற்றி ரொம்பவே பெருமையாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.